அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி இணைந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் இதை வெளியிட்டிருக்கிறார். மண்ணச்சநல்லூர், ஸ்ரீரங்கம் ஆகியவற்றில் ஒரு தொகுதியை கேட்டிருப்பதாகவும் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழக தலைவர் பரதன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வைக்கும் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்து இறுதி முடிவு எடுத்தோம். கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம் நின்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய மண்டலத்தில் 45 தொகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம் உள்ளதென்பதை இந்த கூட்டணியில் இடம்பெற்றதன் மூலம் நாம் இதை உறுதி செய்திருக்கோம் என்று பெருமையோடு இந்த கூட்டணியில் இடம்பெற்று அனைத்து தொகுதிகளிலும் வெற்றிக்காக எங்களுடைய மாநில தலைவர் ஐயா ஆர்வி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் 45 தொகுதிகளிலும் டெல்டா மண்டலத்திலே சுற்றுப்பயணம் செய்து இந்த அனைத்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வோம் என்று கூறி கூட்டணி உறுதியாகிவிட்டது என்பதை சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் என்கின்ற முறையிலே இந்த இடத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஸ்ரீரங்கம் தொகுதி நம்ம விரும்பி கேட்டிருக்கோம். இருந்தால் ரொம்ப டஃபா இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் தொகுதி கொடுத்தாலும் அதுல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவோம். அதிமுக கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தில் போட்டி என்று சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பரதன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்.